தமிழகத்தில் அதிதீவிர கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்கள் மற்றும் காலை நேரங்கள்ல எந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நெறைய மாவட்டங்கள், ஓரிரு மாவட்டங்கள் இல்ல, கிட்டத்தட்ட 15, 16 மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாக போகுது. இத நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா பகல் நேரங்கள்ல நமக்கு வெயில் இருக்கதாங்க செய்யுது. அத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வானம் மேகமூட்டமா கூட சில மாவட்டத்துல இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஆனா இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை மற்றும் நேரங்கள்ல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. உதாரணமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல நீங்க அதிகாலை நேரங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. தினந்தோறும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த பகுதிகள்ல இருக்கு. இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல மழை வாய்ப்பு சொல்லியிருந்தோம். அதே மாரி ஒரு சில மாவட்டங்கள்ல தொடர்ந்து பெய்து கொண்டு தான் இருக்கு. இனி வரும் நாட்கள்ல நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க நண்பர்களே மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக மிகவும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. ஒரு சில இடத்தில் நமக்கு கனமழை வந்தாலும் ஒரு சில இடத்துல மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ எந்தெந்த மாவட்டத்துல நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதனால இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாகுது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே போலதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அந்த இடங்கள்ல ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும். நமக்கும் அதாவது தமிழ்நாட்டிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல அதிகரிக்கக்கூடும். ஆகவே இதுவரைக்கும் கனமழை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். நிறைய மாவட்டத்துல 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர்னு சொல்லி ஒரு லேசான மழை, மிதமான மழை மற்றும் கனமழையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே வரும் நாட்கள் இதே மாதிரி கனமழை இருக்க போறது இல்லை, மிக கனமழையா மாறப்போகுது. செப்டம்பர் 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகள் இந்த 4 நாட்கள்ல நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு, மிக கனமழை பொறுத்தவரை கடலோரத்துல பதிவாகும். அது வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள், திருவள்ளூரிலும் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பரவலாக மழை தொடர்ந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருந்துச்சோ அந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க போகுது. ஆகவே மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். கடலோர மாவட்டங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, வடகிழக்கு பருவமழை வந்தாதான் நமக்கு மழை பெய்யும் அப்படின்னு மட்டும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்த மாதம் நமக்கு தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர்ல கண்டிப்பா பதிவாகிரும். தாழ்வான பகுதிகள் கடுமையான மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். திண்டிவனம், மயிலம், விக்கிரவாண்டி மற்றும் மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக கடுமையான மழை பொழிவு வரும் நாட்கள்ல இருக்கும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. வட தமிழக கடலோரம் முழுவதுமாக நல்ல ஒரு மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. செப்டம்பர்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். இப்போதிலிருந்து நீங்க தயாராகிக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்திலிருந்தே வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப செப்டம்பர்லேயே நல்ல மழை வந்துடுறதுனால வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்திலேயே ஒரு கனமுதல் மிக கனமழை பெய்யும் போதே தாழ்வான பகுதிகளில் கடுமையாக மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து கொள்ள ஆரம்பிச்சிடும். இப்பவே நீங்க தயாராகிக்கோங்க. அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை தொடர்ந்து தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரத்தில் மிதமான மழையாக ஆரம்பத்தில் பெய்ய தொடங்கி அதுக்கப்புறம் கனமழையாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்கள் முழுவதும் இந்த செப்டம்பர் 2வது வாரத்தில் நல்ல மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. செப்டம்பர் 2வது வாரத்தில் தென் மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் நல்ல ஒரு அருமையான மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகும். கடலோர பகுதிகள் நல்ல மழை கிடைக்கும் நண்பர்களே. அதே போல தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் நமக்கு பரவலாக செப்டம்பர் 2வது வாரத்தில் மிதமான மழை பொழிவு, கடலோரங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழையாக பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய இடங்களில்
பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை சற்று தீவிரமாகவும் பதிவாகும். சென்னை முதல் கடலூர் வரை மட்டுமே நமக்கு மிக கனமழைங்கிறது இல்லை. டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளிலும் வலுவான மழை பொழிவு இருக்கு. செப்டம்பர் 15 வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குது. பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. பகல் நேரங்களில் நமக்கு வெயில் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நிறைய இடங்களில் வானம் மேகமூட்டமாக இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அதே மாதிரியே இரவு நேரத்திலையும் இருக்கும் அப்படின்னு மட்டும் தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க. இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் தான் மழை வாய்ப்பே நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் கொட்டி தீர்க்க போகுது. ஆகவே சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மழை பெய்யாத இடங்களிலும் பரவலாக கனமழை பதிவாகி சற்று வலுவான மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்க போகுது. ஆகவே உறுதியான கனமழை மற்றும் மிக கனமழை, அதி கனமழை எல்லாம் இனிமே வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாக ஆரம்பிச்சிடும். மழை பெய்யாத பகுதிகளுமே கூட நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவும் கண்டிப்பாக பதிவாகி தமிழகத்தை மிரட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பகுதியாக மிதமான மழை மற்றும் ஓரிரு இடங்களில் கனமழையாக இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு வங்கக்கடலில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவானாலும் இந்த மாதத்தில் நேரடியாக கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. என்னதான் ஒரிசா, மேற்கு வங்கம்னு அந்த பக்கம் இந்த தாழ்வு பகுதி நோக்கி நகர்ந்தாலும் நமக்கு மழை வாய்ப்பு குறையாதுங்க. கண்டிப்பாக மழை வரும். அதிகாலையில் ரெடியாக இருங்க. அதிகாலை, நள்ளிரவு நேரங்களில் மழை தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக காத்திருக்கிறது. சில மாவட்டங்களில் செப்டம்பர் 2வது வாரத்தில் மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகு கூட மழை அதிகரிக்கும். இந்த வாரத்தில் நமக்கு பெரிதளவு நமக்கு மழை பொழிவு எல்லாமே இரவு நள்ளிரவில் தான் இருக்கும். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாமே மாலை நேரங்களுக்கு அப்புறமாவே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம். மலை பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். கன்னியாகுமரி பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம். மேற்கு பகுதிகளில் மிதமான மழை பொழிவு அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, தொடர்ந்து வங்கக்கடலில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே தான் இருக்கும். எப்போது தமிழகத்தில் கரையை கிடக்கும் அப்படின்னா அக்டோபர் 4வது வாரத்திலிருந்து தமிழகத்தில் கரையை கிடக்க ஆரம்பிச்சிடும். 3வது வாரத்திலேயே வடகிழக்கு பருவமழையினுடைய அந்த காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் மாறி தமிழகத்தில் வீச ஆரம்பித்தாலும் அக்டோபர் இறுதியிலிருந்து நமக்கு எல்லா தாழ்வு பகுதிகளும் கரையை கிடக்க ஆரம்பிச்சிடும். நவம்பர் முதல் வாரத்திலேயே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே வடகிழக்கு பருவமழை குறித்து இனி வரும் நாட்கள் இன்னும் தெளிவாக நம்ம சொல்கிறோம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.